Meet me, Sharmila. Welcome my startup journey. ஸோ என்னுடைய இந்த ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் நான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு பெரிய விஷயம் இந்த க்ளீனிங் ப்ரோசஸ் தான். ஸோ இதில் நான் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி ஷேர் பண்ணலை. இதை நான் எப்படி கோத்ரூ பண்ண இந்த க்ளீனிங் ப்ரோசஸ் எப்படியெல்லாம் போச்சு, அதில் இருந்த ஃபன் எல்லாத்தையும் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வரைக்குமே ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்ச் இந்த க்ளீனிங் தான், மெயின்டெனன்ஸ் தான். ஒரு விஷயம், சாங்ஸ் மட்டும் இல்லையண்டா எனர்ஜியாக ஒரு வேலை செய்யவே முடியாது. அதுவும் தனியாக இருந்து செய்கிறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த இடத்துல கட்டாயம் சொல்லி ஆகணும், இது நான் தனியாக இருந்து செய்திருப்பேனான்னு தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். பட் என்னோட இந்த விஷயங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அர்த்தனா அண்ட் ஜாமினின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க வரலைன்னு சொன்னால் நான் தள்ளி போட்டே போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. தனியே இருந்த ஒரு விஷயத்த செய்கிறதுன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இந்த இடத்துல கட்டாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, அவளோட கேட்டால் இதை எனக்கு செருப்பால் அடிப்பாள் என்னடி தேங்க்ஸ் சொல்கிற அளவுக்குண்டு. பிகாஸ் நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் என்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் அதுக்காக அவங்களோட டைமை அலோகேட் பண்ணி எனக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் கட்டாயம் இருக்கணும், அவ்வளோதான், இருப்பீங்களே இருக்கணும். க்ளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு மட்டுமே இவ்வளவு பொருட்கள் தேவையா, இவ்வளவு செலவாகுமான்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு இந்த அனுபவம். நான் இந்த க்ளீனிங் ப்ரோசஸ் தொடங்கும் போது கூட இவ்வளவு தேவைப்படும், இல்லை இவ்வளோ செலவாகும்னு யோசிக்கல. க்ளீனிங் ப்ரோசஸ் தொடங்கினதுக்கப்புறம் தான் நான் இது வேணும் அது வேணும் இதெல்லாம் வேணுன்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி தொடங்கினது. உலர்ந்த தொல்லையெல்லாம் ஆனால் இதுதான் இருக்கு எறும்பு. இது என்னோட அம்மா மட்டும் நான் இந்த மெயின்டெனன்ஸுக்கு க்ளீனிங்கு படுற பாட்டை பார்த்துருந்தா சொல்லியிருப்பா, வீட்டில் ஒரு வேலை செய்கிறல்ல அனுபவி ராசாத்தி என்னோட எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பா. ஏன்னா நாங்கள் டேபிள் க்ளீன் பண்ண ஒரு நாள், விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, மொப் பண்ணுறதுக்கு ஒரு நாள், அதை தவிர ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ண, ஒரு ரூம் பை ரூமாக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு க்ளீனிங் டிவைட் பண்ணி செய்துட்டு இருந்தேன். 2000 பட்ஜெட்டில் என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்க போனேன். பட் ஃபைனலாக நான் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு சொன்னால் 11,164 11,164 ரூபாய்க்கு கடைசியில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நெசசரியான திங்ஸை தான் வாங்கி நான் உண்மையாக சொன்னேன். ஸோ இதெல்லாம் கம்பல்சரியாக தேவைப்படுறாங்க எங்காவது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவும் 11,000 வாங்கினீங்களா சார்? உண்மையாக சொன்னால் போன பட்ஜெட்டே 2,000 தான். இந்த பிளான்லாம் போனாங்க, அதான் என்னால் நம்ப முடியல. பிளான் பண்ணது ஒன்று நடக்கணுங்கிறாங்க. ஆனால் இப்போ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் விலை கூட தானே, என்ன சொல்கிறீங்க? இப்போ மேடம் சொல்கிறாங்க ஜெலி எனக்கு வாங்கினேன். இப்படி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இதில் என்னோட அனுபவம் என்னன்னு சொன்னால் கட்டாயம் சொல்ல வேண்டியது, அதை நீங்களும் மைண்டில் வச்சுருக்க வேண்டியது, நீங்கள் என்ன வாங்கணும்ன்றதை பிளான் பண்ணிவிட்டு, இப்போ நெசசரின்றதை பிளான் பண்ணிவிட்டு, பட்ஜெட் இவ்வளோ வேண்டாம் இவ்வளவு தான்ன்ற ஸ்ட்ரிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஒருக்கா மட்டும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணது, இப்படி 2-3 தடவை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு திங்ஸ் எடுக்க தான் ஓகே இது தேவைன்றதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும்ன்றது அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறீங்கன்ற பட்சத்தில் எல்லாத்துக்குமான கணக்குகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு, என்னதுக்கான எக்ஸ்பென்சஸ், பில்லை நீங்கள் சேஃபாக எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். அந்த மாதிரியான விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நான் இங்கே செய்கிற எல்லா ஷாப்பிங்குக்கும் பில்ஸை நான் எடுத்து வச்சேன்னா, சிலதுக்கு பில்ஸ் இல்லாததுக்கு நான் கட்டாயம் கணக்கு நோட் பண்ண, ஓகே என்னென்ன டேட் என்னென்ன வாங்கினதுக்கு என்னென்ன பில். இப்போ ஒரு குண்டூசி வாங்கினா கூட அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் போச்சுது. அதே மாதிரி பால் காய்ச்சிறது, இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்தில் முடிவெடுத்தது பால் காய்ச்சலாம்னு சொல்லிட்டு. எப்போன்னு சொன்னால் 2024 அக்ஷய திதி அன்றைக்கு பால் காய்ச்சி முடிவெடுத்தினாங்க. அதாவது 5ஆம் மாதம் 10ஆம் தேதி மே 10, 2024 தான் பால் காய்ச்சுவோம்னு முடிவெடுத்த. நான் தான் முடிவெடுத்தது.
ஆனால் இதுக்கான ஒரு சோகமான விஷயம் என்னென்னு சொன்னால் பால் காய்ச்சறது எப்போன்ற முடிவெடுத்துறாங்கன்னா 9ஆம் தேதி முடிவெடுத்துனால் 10ஆம் தேதி பால் காய்ச்சுவோம்ண்டு. எனக்கு க்ளீனிங் ப்ரோசஸ் முடிகிறதுக்கு எவ்வளோ எடுக்குமென்னு தெரியல. கடைசி நேரத்தில் தனியாக கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டி வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் வேலையில் அவங்களுக்கு வந்ததில்ல, நான் மேனேஜ் பண்ண பார்த்தேன். க்ளீன் பண்ணி முடித்தா பால் காய்ச்சுவோம்ட்டு இருந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு முடிவெடுத்தனா பால் காய்ச்சுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் என்னோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் தான் மென்ஷன் பண்ணி இன்வைட் பண்ணி செய்தாங்க. ஸோ என்னோடய மாமா, அத்தை, அம்மா, அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து தான் பால் காய்ச்சினது. ஆல்மோஸ்ட் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சா அப்போந்து பால் காய்ச்சறதுக்கு வேண்டிய செட்டப் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பால் காய்ச்சிட்டேன். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ன்றது ஒரு என்னை அடித்து போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று தந்துச்சு. பட் என்னோடய பிஸ்னஸுக்கு நான் தானே பண்ணியாகணும். அதான் அந்த ஒரு பூஸ்ட் மட்டும்தான் என்ன ஓகே செய்யன்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ ஹாப்பி டு பி லைக் திஸ். இந்த ஜேர்னியில் நான் அடுத்தடுத்த அப்கமிங்கில் நான் எதிர்பார்க்காத கணக்கு விஷயங்கள் நடந்திருக்கு. நான் பிளான் பண்ண மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அதே மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீப் இன் டச் வித் மீ. உங்களுக்கு ஏதாவது கொஷன்ஸ் இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது தேவைகள் கேட்கணும்னு சொன்னால் என்னோடய இமெயில் இல்லை இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னோடய இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸோட பேஜஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஏதாவது ஃபீட்பேக்கள் இருந்துச்சுன்ற பட்சத்தில் அது எனக்கு கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னா நான் அதை என்னோடய பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஜேர்னியில் நீங்களும் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். டேக் கேர் அண்ட் பை கைஸ். இட்ஸ் மீ ஷர்மிளா.